பணம் அது நத்திங் சகோதரி, பேப்பர் அது நமக்கு தெரியுது தானே. நிறைய பணம் இருக்கு, ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரம் பணம் நிறைய இருக்க எதுவுமே செய்ய முடியாது. அண்மையில் ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர், உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்க, எனக்கு அந்த பேர் மறந்துட்ட நிறுவனம், ஒரு ஐடி நிறுவனம் நினைக்கிறேன். அவர் கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருந்து அவர் ஒரு கடிதம் எழுதி வைத்து விட்டு மரணித்தார். எனக்கு என்னிடம் காசு இருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலை வாங்கலாம், இது போல எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஹாஸ்பிட்டலை வாங்குற அளவுக்கு எனக்கு பணம் இருக்கிறது. ஆனால் என்னுடைய நிலைமை என்னவென்று கேட்டால், இவர்கள் தருவதை மட்டும்தான் என்னால் சாப்பிட முடியும், இவர்கள் தந்திருக்கிற பெட்டில் மட்டும்தான் என்னால் உட்கார முடியும். ஆனால் எனக்கு ரிலாக்ஸான தூக்கமும் இல்லை. அழகான ஒரு கடிதம் அது சோஷியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணப்பட்டிருந்தது. உண்மைதான் லைஃப். பணம் பொய். பணம் தேவை, வாழ்க்கைக்கு தேவைன்னு அல்லாஹ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான். தேவையான அளவு நம்ம தருவான், யாரையும் கைவிட மாட்டாங்க. அல்லாஹ் தரக்கூடாது என்று முடிவெடுத்தவர்களுக்கு யாரும் கொடுக்கவும் முடியாது. இப்போ நீங்கள் உங்களுடைய சர்க்கிள்லேயே பாருங்கள், உங்களோட படித்தவர்கள் ஊரில் சிலர் அல்லாஹ் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், பிச்சை எடுக்கிறவங்களா கூட இருப்பாங்க. நீங்கள் இங்கே ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியில் உங்களோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் கூலி தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க, நீங்கள் ஒரு கம்பெனியில் பெரிய ஒரு போஸ்டில் இருப்பீங்க. இது அல்லாஹுடைய ஒரு செட்டப். இது உங்களுடைய திறமை கிடையாது. பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளுங்கள்.